பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இன்றைக்கி நண்டு தொக்கு செய்வது எப்படி பார்க்கலாம் வாங்க. எண்ணெய், 2 வெங்காயம் மிக்சியில் போட்டு கொஞ்சம் நுணுக்கி வச்சு கிரே பண்ணி வச்சுக்கிறேன். வதங்கட்டும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு, ரொம்ப வதங்க தேவையில்லை. ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு. இது கூட 3 பச்சை மிளகாய் இதை போட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு வாசனை வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. தக்காளி மிக்சியில் 3 தக்காளி, மிளகாத்தூள், தனியாத்தூள், வீட்டில் செஞ்சால் கரம் மசாலா, கொத்தமல்லி, புதினா, தேங்காயும் மிளகு ஜீரகம் ஒன்றா அரைச்சி வச்சுக்கிறேன், அதையே போட்டுடுங்க. தேவையான அளவு உப்பு. இந்த சேர்வா மாதிரி ஆகணும், இது எல்லாம் சேர்ந்து சேர்வா மாதிரி ஆகணும்னா கழுவி வச்ச நண்டு போடணும். இருங்க காமிக்கிறேன். நான் நண்டு எல்லாத்தையும் போட்டுடுங்க. போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுடுங்க. நல்ல மசாலா எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி விட்டுடுங்க. அவ்வளோதான். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு மூடிடுவோம். ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். இப்போ மசாலா செமையாக ரெடி ஆகிடுச்சு. கிரேவி நண்டு ரெடி. நண்டு கிரேவி ரெடி. வாங்க சாப்பிடலாம். இந்த நண்டு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. மழை காலத்துக்குலாம் பிள்ளைங்களுக்கு சளி பிடிக்காமல் இருக்கும். இந்த நண்டை நீங்கள் வச்சு பிள்ளைங்களுக்கு சால்னா மாதிரி, கிரேவி மாதிரி, ரசம் கூட வச்சு சாப்பிட்லாம். இதில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எது வேணாலும் சாப்பிடுங்க. எல்லாம் சுவையாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் பதில் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.